குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 8ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 54 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 21/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21/5/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் மிகுந்த ஒரு நல்ல நாள். நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதியதாக வியாபாரம் தொடங்க வேண்டிய எண்ணம் உங்கள் மனதில் வரும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக செய்ய முடியாத வேலைகள், இழுபறியாக இருந்த தன வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. உலகெங்குமான ரிஷபராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு மேன்மை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அனைத்து வேலைகளையுமே இன்றைக்கி எளிதாக முடித்து விடுவீர்கள். எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக முடிப்பதற்குண்டான ஒரு நல்ல நாள். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு, அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல் வியாபாரத்தில் தடைகள் இருந்தால் அதெல்லாம் விலகும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் உங்களுக்கு எதிராக யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்க எல்லாமே உங்களை சரணாகதி அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் திட்டம் ஒன்றை தீட்டுவீர்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் அதிகரிக்கும். அந்த சிந்தனைகளை செயல் வடிவமாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கம் இருப்பவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள், மேலதிகாரிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே போல் எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து செய்யணும். முடிவெடுக்கிறத யோசித்து முடிவெடுத்தால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த வருமானங்கள் இன்றைக்கி சேர்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். ஒரு மகிழ்ச்சியான வளம் மிகுந்த ஒரு நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்தோ வெளியூரிலிருந்தோ உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைக்கி வரும். வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வசதிகள், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளை கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் மனதில் தெளிவில்லாமல் குழப்பமாக இருந்தால் அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையலைன்னா திருமண வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தடைபட்டு வந்த வருமானம் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்பு. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். முதலீடுகள் அதிகமாக போட்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான வெற்றிகளை பெறலாம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாருக்கும் சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றிகள் அதிகம். புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். தெளிவில்லாமல் இருக்கும். எதை செய்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருப்பதை போல தோன்றும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உற்றார் உறவினரிடத்தில் அனுசரித்து போகணும். கணவன் மனைவிகிட்ட அனுசரித்து போகணும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய யுக்திகளை கையாளுவதன் மூலம் லாபங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. மனம் விட்டு பேசுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். அதே போல் எதிர்பாராத சில செலவுகளும் இன்றைக்கி இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக கனிமாக இருந்தீங்கன்னா அதிகப்படியான லாபங்களை பெறலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த பணிகளை செய்தாலும் நிதானித்து யோசித்து செய்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடக்கும். வெற்றிகள் அதிகரிக்கும். அதே போல் சமுதாய பணிகள் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் போகும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த எல்லா வேலையிலுமே ஈஸியாக செய்து முடித்திடுவீங்க. தடையப்பட்ட தன வரவுகள் உங்களை சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை குறையும். அரசாங்க வழியில் உங்களுக்கு உதவிகள் வரும். அதே போல் கோர்ட் கேஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே போல் வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்த வருமானம் இன்றைக்கி வரும். அதே போல் தடைப்பட்ட பணிகளை ஈஸியாக செய்து முடிவதற்குண்டான வாய்ப்பு. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கணும். குடும்பத்தில் அனைவருமே அனுசரித்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதை நீக்க வேணும். எதையுமே துணிச்சலாக தன்னம்பிக்கை நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உதவி செய்யுங்க. அதே போல் ஜோதிடம், சோழி பிரசனை மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிமையான நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.